நம் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பாகிஸ்தான், சீன எல்லைகளில் கூடுதல் கவனம் செலுத்தி பாதுகாப்பு கட்டமைப்புகளை மத்திய அரசு பலப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் லடாக்கின் நியோமா என்ற இடத்தில் அமைக்கப்பட்டு வரும் விமானப்படை தளம் இந்தியாவின் கேம் சேஞ்சராக உருவெடுத்துள்ளது. இந்தியாவிலேயே உயரமான இடத்தில் அமையும் விமானப்படை தளம் இதுதான். உலகின் உயரமான விமானப்படை தளங்களிலும் ஒன்றாக இருக்கும். நியோமாவில் முன்பு மண் ஓடுபாதை இருந்தது. அவசர தேவைக்கு மட்டும் அதை ராணுவம் பயன்படுத்தி வந்தது. அங்கு போர் விமானங்கள் தரையிறங்க முடியாது. ஹெலிகாப்டர்களுக்கும் இலகு ரக விமானங்களுக்கும் மட்டுமே அந்த ரன்வே உதவி வந்தது. அந்த இடத்தை முற்றிலும் நவீனமாக்கி விமானப்படை தளமாக மாற்ற மத்திய அரசு முடிவு செய்தது. இதற்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. பணிகள் உடனடியாக துவங்கின. மண் ஓடுபாதையை அகற்றிவிட்டு அதிநவீனமான பிரம்மாண்ட ரன்வே அமைக்கும் பணி துவங்கியது. இப்போது நியோமா விமானப்படை தளம் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. இந்த ஆண்டின் இறுதி அல்லது சில மாதங்களில் பணிகள் முடிந்துவிடும் என்று தலைமை என்ஜினியர் விசால் ஸ்ரீவஸ்தவா கூறினார். அவர் மேலும் கூறியது, நாட்டிலேயே உயரமான ரன்வே நியோமாவில் தயாராகிவிட்டது. இது கடல் மட்டத்திலிருந்து 13,700 அடி உயரத்தில் உள்ளது. ரன்வேயின் நீளம் 2.7 கிலோமீட்டர் ஆகும். இந்திய பாதுகாப்புத்துறையின் முக்கியமான மைல்கல்லாக இது இருக்கும். இனி இந்த இடத்துக்கு எவ்வளவு பெரிய போர் விமானங்களையும் ராணுவ சரக்கு விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் கொண்டு வர முடியும். இது சீன எல்லையில் இருந்து 45 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. எனவே சவாலான நேரத்தில் மிகவும் கை கொடுக்கும். அவசர தேவைக்கு வீரர்களுக்கு தேவையான பொருட்களையும் நினைத்தவுடன் கொண்டு வர முடியும். குளிர்காலங்களில் இங்கு -35 டிகிரி வரை வெப்பநிலை சரிந்துவிடும். அவ்வளவு கடினமான சூழலில் கூட நியோமா விமானப்படை தளத்தை சிக்கலின்றி பயன்படுத்த முடியும். சவாலான காலநிலையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து கருவிகளும் அனைத்து வசதிகளும் இங்கு நிறுவப்படுகிறது. சில மாதங்களில் பணிகள் முடிந்துவிடும் என்று விசால் ஸ்ரீவஸ்தவா கூறினார். 2020ஆம் ஆண்டு லடாக் எல்லையில் பயங்கர மோதல் வெடித்தது. இந்திய எல்லைக்குள் சீன வீரர்கள் அத்துமீறி ஊடுருவ முயன்றனர். நம் வீரர்களையும் கடுமையாக தாக்கினர். இந்திய வீரர்கள் கொடுத்த பதிலடியில் சீன வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இரு நாட்டு எல்லையிலும் படைகள் குவிக்கப்பட்டன. இந்தியா, சீனா இடையே போர் பதற்றம் தொற்றியது. அந்த நேரம் நியோமாவில் இருந்த தற்காலிக ரன்வேதான் வீரர்களுக்கு கை கொடுத்தது. எனவே எதிர்காலத்தில் சவால்கள் வந்தால் அதை முறியடிக்க இன்னும் அட்வான்ஸாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நியோமாவில் விமானப்படை தளம் அமைக்கும் முடிவை மத்திய அரசு கையில் எடுத்தது. உண்மையிலேயே கேம் சேஞ்சர் தான் நியோமா விமானப்படை தளம்.